வணக்கம். இது கேள்விக்களம். நாட்டில் 2 நிகழ்வுகள் முக்கிய கவனம் பெறுபவையாக இன்றைய நாளில் அமைந்திருக்கின்றன. ஒன்று, தெற்கிலிருந்து வடக்கு வரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை கவனம் கொள்ள செய்திருக்கிறது கலைஞரின் 101வது பிறந்த நாள் விழா. மாற்றுக் கட்சியினருக்கும் கூட அவர் ஒரு அரசியல் அரிச்சுவடியாக இந்த 100 ஆண்டு கால வாழ்வை, இந்த 100 ஆண்டு கால வரலாற்றை பதித்திருக்கிறார் என்பதைத்தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இன்று பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே நாளைய வாக்கு எண்ணிக்கையும் முக்கிய கவனம் பெறுவதாக அமைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியை கலைஞரின் பிறந்தநாள் பரிசாக சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். 40க்கு 40 என்கின்ற இலக்கை நிச்சயமாக எட்டுவோம் என்கின்ற நம்பிக்கையும் இங்கிருந்து வந்திருக்கிறது. மற்றொரு பக்கம் இந்த கருத்து கணிப்புகள் கற்பனை கருத்து கணிப்புகளாக அமைந்திருக்கிறது. இது கருத்து திணிப்பாகவே பார்க்கப்படுகிறது என்கிறார் ராகுல் காந்தி. 100 நாட்களுக்கான செயல் திட்டம் தயாராக இருக்கிறது என்கின்ற வெற்றி உறுதிப்பாடோடு சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. அது தொடர்பான விவாதத்தை தான் நாம் இன்று கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அரங்கத்தில் திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் சுப குணராஜன் அவர்களையும் வரவேற்கிறோம். அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் அவர்களையும் வரவேற்கிறேன். எழுத்தாளர் ராம்கி அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கிருந்தும் மாற்று கருத்து இல்லாமல் கலைஞர் அவர்களுடைய அரசியல் எதை சுட்டிக்காட்டி சொல்றதுன்னு இல்லை, அரசியல், எழுத்து, கலை, சினிமான்னு எல்லா துறைகளிலுமே அவருக்கான அந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து நிறைய வாழ்த்துகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். மோடி அவர்கள் கூட திரு கலைஞர் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லோருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு அரிச்சுவடியாக கலைஞர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பிறந்தநாள் செய்தியாக அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் நிறைய திட்டங்களாலும் சட்டங்களாலும் தமிழகத்தை மற்ற மாநிலங்களும் இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டமைச்சவர் கலைஞர். அப்படி ஒரு கட்டமைப்பினுடைய அடுத்த கட்டமாக நாளைக்கு வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்குது. திமுக 40க்கு 40 என்கின்ற ஒரு வெற்றி நம்பிக்கையோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக நாளைக்கு இந்த வெற்றியை கலைஞர் அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக சமர்ப்பிப்பீங்களா? உறுதியாக. அதாவது மாண்புமிகு தலைவர், முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்தநாள் செய்தியாக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிற போது ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் போட்டு தந்த பாதையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒற்றை வரியில் ஏறத்தாழ ஒரு வரலாற்று செய்தியே அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் தலைவர் கலைஞர், அதாவது அவர் இருந்தது ஒரு மாநிலத்திற்குள் என்று இருந்தாலும் அவருடைய வீச்சு என்பது தேசிய அளவில் இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா, அவர் நம்மை விட்டு மறைகிற அந்த நேரத்தில் அவர் எந்த அரசு பொறுப்பிலும் இல்லை. அந்த சூழ்நிலையில் கூட நமது பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டு அவருக்கு அங்கே மரியாதை செலுத்தப்பட்டது. அங்கே இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் கூட, அதையும் மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர்கள் அந்த அஞ்சலி செலுத்திய விதம், ஏனென்றால் பாராளுமன்றத்திற்குள் கால் எடுத்து வைக்காத ஒரு தலைவருக்கு இந்திய அளவில் அந்த மாதிரியான ஒரு அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பது தலைவர் கலைஞருக்குத்தான். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மாநிலத்தில் இருந்த போதும் இந்தியாவிற்கான சிந்தனை அவரிடம் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் ஒரு இடத்துல அதை ரொம்ப பெருமையாக சொல்வார். அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவை எப்படி அந்த இந்திய வளர்ச்சி கூட்டம் கவுன்சில் அதில் அந்த முதலமைச்சர்களோடு உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கும் போது 70களில் தலைவர் பங்கெடுத்த போது தலைவர் கலைஞர் 2 சஜஷன் கொடுத்துருக்கார், ஆலோசனை கொடுத்துருக்கார் இந்திரா காந்தி அம்மையார். என்ன அப்படின்னா, 1, மன்னர் மானியங்களை ஒழித்து கட்டுங்கள். மானியங்கள் கொடுப்பது என்பதே, மன்னர்களுக்கு கொடுக்குற மானியமே நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் அதிகமாக போகிறது. ஆமாம், அதை விட்டுருங்க. 2வது,
எல்லா மக்களுக்குமான பொருளாதாரம் வந்தால்தான் இந்த நாடு முன்னேறும் என்று சொன்னால் வங்கிகளை தேசியமயமாக்கு. இன்னைக்கு சாமானியனும் ஒரு நம்பிக்கையோடு தொழில் துவங்குவதாக இருக்கட்டும் அல்லது கல்வி கற்க செல்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய பொருளாதாரங்கள் கிராமம் வரைக்கும் போயிருப்பதில் இந்த 2 பங்களிப்பு ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை காப்பாற்றுவதில் மன்னர் மானிய ஒழிப்பு, இன்னொன்று அந்த பொருளாதாரத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது என்பதுதான் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இந்த 2மே தேசிய அளவில் தலைவர் கலைஞரினுடைய சிந்தனைக்கு அல்லது அவர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்தியாவின் வளர்ச்சியின் மீதும் அவருக்கு ஒரு கண் இருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டு என்பதை இந்திரா காந்தி அம்மையார். தேசிய பொருளாதார கட்டமைப்புக்கும் கலைஞருடைய பங்குங்கிறது குறிப்பிடத்தகுந்ததாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. திரு சுபகுணராஜன், இன்னைக்கு கலைஞரனுடைய 101வது பிறந்த நாள். இதற்கிடையே நாளைக்கு நாட்டுக்கு மீண்டும் ஒரு புதிய ஆட்சி பிறக்க போகுது. பல கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த 2 விஷயங்களை? அது கலைஞர்ன்ற தலைவர் அப்படின்றத ஒரு சின்ன இதுவாக பார்த்தீங்கன்னா, திராவிட சிந்தனையை ஆட்சி வடிவமாக மாற்றியதுன்றது முழுக்க கலைஞரனுடைய ஒரு இதுதான், செயல்பாடு தான். என்னென்னா, ஒரு தலைவர், ஒரு செயல்பாட்டாளர், ஒரு தொண்டர், 3மாக ஒரே நேரத்தில் எல்லாமுமாக இயங்கிய ஒரு மனிதர். அவர் பெரியாருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர் மட்டுமில்லை, பெரியார் சிந்தனைகளை அரசின் பகுதியாக மாற்றியவர். சமூக நீதின்றது வேற எங்க இருந்து எடுத்தோம்? பெரியார்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. இன்னைக்கு தேர்தல் களத்துல முக்கியமான விஷயமா மாறி இருக்கிறது அதுதான். ஏன்னா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸினுடைய அறிக்கையே திராவிட மாடல் அறிக்கையாக வெளிவந்ததுக்கு காரணம் நம்மளுடைய கொள்கை வீச்சு எங்கே போய் சேர்ந்துருக்குதுன்றது தான். 2வது, அரசியல் சிந்தனைன்றது கலைஞரனுடைய மாபெரும் பங்களிப்பு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணா தான் எனக்கு தெரிய, நான் ஒரு பெருமிதமாக சொல்கிறது மாதிரி இருக்கும், அண்ணா போன்ற ஒரு அரசியல் சிந்தனையாளர் அவருக்கான சமகாலத்தில் இல்லவே இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேசியம் என்பதும் திராவிடம் அதனுடைய வேரிலேயே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை தன்னை ஏற்றுக்கிட்டது. அது நம்ம இப்போ சொல்லலை, 1917வது வருஷம் டாக்டர் நாயர் ஃபெடரல் இந்தியான்னு பேசுகிறார். நாயர் நீதி கட்சியினுடைய சித்தாந்த தலைவர். அவர் சொன்னதிலிருந்து அண்ணா அதை எப்படி மாநில சுயாட்சின்ற வடிவமாக மாற்றினார், கூட்டாட்சின்றதாக எப்படி ஒரு நூற்றாண்டுக்கான தீர்க்க தரிசனத்தை திராவிட இயக்கம் அன்றே கண்டிருக்கிறது. அதற்கு தலகர்த்தாவாக கலைஞர் பணியாற்றி இருக்கு. அதை செயல்படுத்துகிற தலகர்த்தா ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கொள்கை பேசிடலாம், ஆனால் அதை களப்படுத்தணும்ல. ஐயா சொன்னது மாதிரி நிறைய பேருக்கு தெரியாதது என்னென்னா, 67வது வருஷம் இந்திய நாடாளுமன்றத்தில் திமுக சார்பாக 25 நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில். அது பெரிய விஷயம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கும், அது வரைக்கும் ஒரு பயங்கர ஒரு பிரிவினைவாத கட்சி அது இதுன்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அங்கே போய் உட்காருது. அன்றைக்கு நடந்த 67லேருந்து 69 வரைக்கும் நடந்த தேசிய கட்சியினுடைய அடிப்படையான மாற்றங்கள், பிளவுகள், விளைவுகள் எல்லாத்துலேயும் இந்திராமையாருக்கு துணையாக நின்று அவங்கள இந்த பழமைவாதத்தை ஓரங்கட்ட வச்சதில் மிகப்பெரிய பங்கு திராவிட இயக்கத்துக்கும் திமுகவுக்கும் உண்டு. இப்போ நீங்க சொன்ன இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதுதான் இந்த தேர்தலில் பிரதானமாக ஒலித்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த தேசிய அரசியல், எந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு மாறான ஒரு அரசியலுக்கு எதிராக கலைஞர் குரல் கொடுத்தாரோ, கலைஞரனுடைய அதே கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி, சமூக நீதி இவற்றையெல்லாம் முன்வைத்து தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது. நாளைய வாக்கு எண்ணிக்கையில் வரக்கூடிய மக்களின் தீர்ப்பு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக வந்தால் கலைஞரனுடைய அந்த தீர்க்க தரிசனம் தான் நாளைக்கு அரியணை ஏறப்போகுது, மக்கள் ஆட்சி ஏறப்போகுது. கேட்டீங்கன்னா, காங்கிரஸினுடைய அறிக்கை யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு நூற்றாண்டு கட்சி. ஒரு நூற்றாண்டு கட்சி
ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி நகர்ந்திருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக ஏதோ நடந்துடுறதெல்லாம் இல்லை. எவ்வளவு சமூக மாற்றம்ன்றது வந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி, இது நமக்கு கோட்பாட்டு ஆசான்கள், நம்மளுக்கு மாபெரும் தலைவர்கள் பெரியாரும் அண்ணாவும் நம்மளுக்கு இருந்தாங்க. பெரியார் என்னைக்கு வேணாலும் எதுக்கும் வந்து நம்மளுக்கான சாஞ்சி நிற்கிறதுக்கான தூண் அது. அந்த சூழல்ல இருந்து நம்ம செய்திகளை இன்னமும் முழுக்க வந்து பெரியாரை தெரியாததில் இன்னைக்கு வந்து ஒரு மாநில உரிமைன்ற பேச்சை உருவாக்குறதுன்ற இது வந்து கலைஞருடைய, அதாவது முதல்ல ஓகே, நான் மற்ற விருந்தினர்கள் பார்வையும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ராமசுப்ரமணியன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரிய மிக நீண்ட ஒரு பிரச்சார களம் இந்த தேர்தலில் அமைஞ்சிருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சாரத்தில் குறிப்பாக பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களால் குறிவைக்கப்பட்டது திராவிட சித்தாந்தம், திமுக கட்சி, அதே போல் சமூக நீதி இந்த கொள்கை, இவையெல்லாம் தான் குறிவைத்து பேசப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இன்றைய கலைஞரனுடைய 101வது பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த வெற்றியை கலைஞருக்கு நாங்கள் வந்து சமர்ப்பிப்போம், 40க்கு 40 என்கின்ற வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நூற்றாண்டும் கடந்தும் கலைஞரனுடைய அந்த வரலாறு அப்படின்றது இந்த அரசியல்லையும் இந்த தேர்தல் அரசியல்லையும் ஒலிக்குது, ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்த நாள். அந்த நாளன்று என்னை பேசுவதற்கு அழைத்த சன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் கான்ஸ்டன்டைன் சொல்லும்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றது இல்லை என்றாலும் கூட 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது அவர்கள் மறைந்த பிறகு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினார். அவருக்கும் இன்னொன்றும் நன்றாக தெரியும், அதை சொல்ல மறந்து விட்டார் என்று கருதுகிறேன். அதாவது ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங், அந்த இயக்கம் தனி மனிதர்களை பற்றி பேசுவதே கிடையாது. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்தது பற்றி ஒரு இரங்கல் தீர்மானத்தை போட்டு அதை நாக்பூரிலிருந்து எடுத்து வந்து இங்கே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு அந்த இரங்கல் தீர்மானத்தை கொடுத்தது என்பது மிகப்பெரிய அங்கீகாரம். அது அதாவது அவருடைய கருத்துக்களை ஏற்காமல் இருக்கக்கூடிய இயக்கங்கள் கூட அவருடைய உயர்வினை, மாண்பினை பேசியது என்பது ரொம்ப மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, இன்றைக்கி என்னை பொறுத்த மட்டில் இந்த தேர்தல் எப்படி போகும் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் 40க்கு 40 என்ற அளவிலே வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். அதை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வெற்றி காணிக்கையாக சமர்ப்பிப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். அதாவது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய எண்ணங்கள் அவைகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே புதிய அரசாங்கம் செயல்படும் என்றும் நான் உறுதியாக நம்புகின்றேன். நாளைக்கு 40க்கு 40 திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்படும் நம்புறீங்க. அதே போல் மத்தியில் நாளைக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து இட் இஸ் ஒரு மாயையை ஆரம்பத்திலேருந்தே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதாவது தேர்தலுக்கு முன்பாக கணிப்புகள் அவைகளெல்லாம் என்ன சொன்னன்னா 400, 350, 370 அப்படின்னு சொன்னாங்க. அதையே எக்ஸிட் போலையும் அப்படியே எடுத்து போட்டாங்க. ஒரு மாறுதலே இல்லாமல் எக்ஸிட் போலையும் அந்த கணிப்பையே உறுதி செய்யும் வகையில் எடுத்து போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி ஏற்பது என்பது என்ன பேசிஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் நம்முடைய கான்ஸ்டன்டைனுக்கு நன்றாக தெரியும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ்லாம் எப்படி போடுவாங்கங்கிறது நன்றாகவே அவருக்கு தெரியும். அந்த இதெல்லாம் சரியாக அவங்க கால்குலேட் பண்ணாங்களா என்னென்னு தெரியாமல் இல்லை 1-2னா பரவாயில்ல, அத்தனை சேனல்ஸும் அத்தனை கருத்து கணிப்பு நிறுவனங்களும் என்டிஏவுக்கு தானே அதிக எண்ணிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதாவது மீடியாங்கிறத நான் வந்து இப்போல்லாம் சமீப காலமாக நான் சொல்லி கொண்டிருப்பேன் என்னவென்றால், மீடியா என்பது மோடியாவாக மாறிவிட்டது. அதாவது எல்லா மீடியாக்களும் மோடி புகழை பாடுகின்ற ஒரு அமைப்பாக மாறிவிட்டதனால்
இதில் வித்தியாசமே கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் ஒரு நண்பர்கள் சில பேர் அனுப்பியிருக்காங்க, என்ன 271ன்னா 271, 350ன்னா 350, இப்படி தான் 3-4 டிவி சேனல் போடுறாங்க. இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி அடித்தாங்க காப்பி அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. இது ஒரு டெஃபினட்டாக நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டுகின்ற வகையில் இருப்பதாகவே எனக்கு தெரியலை. மாறாக ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் ஆரம்பத்திலேருந்தே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். கிரியேட் பண்ணணும் அதுதான் அது மக்கள் எழுதின தீர்ப்பை மாற்ற முடியாது அப்படின்றப்ப அந்த 2 நாளைக்குள்ள அந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் 2 நாள் இல்லை, இது 2 நாள் அல்ல, 2 மாதத்துக்கு முன்பாகவே இந்த கேம்பெயின் என்பது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எல்லா பத்திரிகைகளும் மோடி அவர்கள் தான் மறுபடியும் வருவார்கள், 400 இடம், 370 இடம், 350 இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் அதை தாண்டி எக்ஸிட் போலும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்ததும் கூட அதையே திருப்பி சொல்கிறாங்க, அடித்தாங்க காப்பி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அதையே எடுத்து சொல்லுகின்றாள். இதை எப்படி ஒரு நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே எக்ஸிட் போல்ல திமுகவுக்கு குறைந்த எண்ணிக்கையில கொடுக்கல, 35க்கு மேல தான் கொடுக்குறாங்க, 30க்கு மேல தான் எண்ணிக்கை கொடுக்குறாங்க. அப்ப அதை ஏத்துக்கிறாங்கல்ல? இல்ல அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா என்டிஏவுக்கு கொடுத்த எண்ணிக்கையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது தானே? இல்ல அதாவது இங்க சவுத் பர்டிகுலர்லி தமிழ்நாடுங்கிறது ரொம்ப டிஃபரெண்ட். நீங்க ரொம்ப மேனிபுலேட் பண்ண முடியாது. யூ வில் பி எக்ஸ்போஸ். நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நாளைக்கு இந்த மோடியா வில் பி தரோலி எக்ஸ்போஸ். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இதுதான் நாங்கள் சொன்னோம், அது யாரார இருந்துட்டு இருக்குது, அதன் காரணமாக தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நாளைக்கு அவங்க அதை சிம்பிளாக அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இது ரியாலிட்டி இஸ் நார்த் அண்ட் சவுத். அங்கே நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். நிச்சயமாக ராஜஸ்தான்லேயே சில இடங்கள்லாம் போகிறதுன்றாங்க. குஜராத்திலேயே கூட 2-3 இடங்கள், 26ல் 2-3 இடங்கள்லாம் போகிறதுன்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் டெஃபினட்டாக குறைகின்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 350 வருகின்றது, 303 வருகின்றது எல்லாம் சொன்னாங்கன்னா, ஐ திங்க் இது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு ஏதோ ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நம்ப தோன்றுகிறது. அது ஒரு கற்பனை கதைன்னு நீங்க நம்புறீங்க. திரு ராம்கி, உங்களுடைய பார்வை என்ன? 40க்கு 40 வெற்றி பெற்று கலைஞருடைய பிறந்தநாள் பரிசாக சமர்ப்பிப்போம்னு திமுக சொல்லுகிறது, திமுக தலைவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த வாக்கு எண்ணிக்கையில மிக கவனமாக இருக்கணும், அதுல ஏதாவது தில்லுமுள்ளு செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரகல பிரபாகர் போன்றவர்கள் சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனை நடத்துறதும் இதற்கான முன்னறிவிப்புகளை கொடுக்கறதும், இப்படியெல்லாம் நீங்க வாக்குச்சாவடி மையத்துல செயல்படணும், கவனமா இருக்கணும்னு சொல்றதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது இருக்கிறது? ஆனால் இன்றைய பொழுதுங்கிறது மிக முக்கியமான பொழுது. இன்றைக்கு நூற்றாண்டு நிறைவு விழா. கலைஞர்னு சொன்னாலும் எனக்கு மூக்கா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டெல்டா மாவட்டத்துக்காரனா நான் அப்படி தான் நான் அழைப்பேன். அது ஒரு கடைமுறையோடைய ஒரு கடைக்கோடி கிராமத்தில் அங்கிருந்து ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்தவர். அந்த இசை பாரம்பரியத்திலாம் விலகிவிட்டு அது ஒரு வெடித்து கிளம்பி அந்த வயதில் அவர் அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து வந்ததை நம்ம ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் திருவாரூர் போய் கச்சனம் தாண்டி போய் நீங்கள் திருக்கோளை பார்க்கும்போது, அந்த 8குடி பகுதிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்திருக்குங்கிறத உங்களால் ஈஸியாக ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து அது ஒரு மண்ணின் மைந்தராக அந்த மண்ணுடைய அந்த வேரை கடைசி வரைக்கும் மறக்காதவர் அவர். ஸோ அந்த அடிப்படையை தான் அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய பல வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தது. கலைஞர் என்றைக்குமே ஒரு அடிப்படையிலேருந்து சிறிய இடத்துலேருந்து முன்னேறி சென்றவர். அவர் நாடக வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர் சினிமாவாக இருக்கட்டும், அவர் படிப்படியாக முன்னேறி அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டவர். அவர் அவருடைய கால் எப்போதுமே இந்த களத்தில் பதிந்திருக்கும். அதனால தான் அவரால் பல்வேறு வெற்றிகளை, அதாவது வெற்றிகள்னால் சாதாரண வெற்றிகள் கிடையாது, ஒரு பலத்த தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவுகளுக்கு பிறகு கிடைத்த தோல்விகள் தான், வெற்றிகள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக் பிராக்டிசஸ் இருந்த காலகட்டத்திலேயே போராடி பல வெற்றிகளை கலைஞர் பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் நிறைய டெமோக்ராட்டிக் பிராக்டிசஸ் எக்ஸசைஸ் பண்ணப்படலைங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கையின்மை என்பது வெகுவாக எழுந்திருக்கிறதா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இன்னும் அந்த முகாமில் இருக்கக்கூடியவர்களே இப்போ பரகல பிரபாகர் போன்றவர்களே சொல்றதுன்னா தில்லுமுள்ளு பண்றதுக்கு தயாராயிருக்காங்க. அதனால தான் இந்த எக்ஸிட் போல்ல இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி நம்பர்ஸை காட்டுறாங்க.
காட்டுறாங்க, அதை மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அப்ப இப்ப அந்த டெமோக்ராட்டிக் பிராக்டிஸ் இல்லையோ? கலைஞரே இருந்திருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து அவருக்கே அது கடினமானதாகத்தான் இருந்திருக்கு. அதாவது தேர்தல் செயல்பாடுகளில் வந்து ஜனநாயக முறை பின்பற்றப்படலை. ஒவ்வொரு தேர்தலும் போதும் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து குறை சொல்வது உண்டு. அது வந்து நான் 1952 தேர்தலேருந்து இன்று வரை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கான குரலை வந்து தவறாமல் வந்து எப்போதுமே எதிர்த்து கொடுத்திருந்தவர் தான் கலைஞர்கள். நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, கலைஞர் ஒரு மிக முக்கியமான செய்தியை மாநில கட்சிகளுக்கு சொல்லி செல்வதாக பார்க்குறேன். அதாவது மாநில கட்சிங்கிறது எப்படி இருக்கணும், டெல்லி போன்ற ஒரு இந்திர பூமியில் எப்படி வந்து மாநில கட்சிகள் தங்களுக்கான விஷயங்களை எப்படி அங்கே, அதாவது உங்கள் டெல்லியில் இந்திர பூமியில் வந்து ஆட்சிக்கு வருகிற கட்சிகள் மிகப்பெரிய அதிகாரத்துடன் வருகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு வர கட்சிகளோட எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தை உரையாடல்கள் நிகழ்த்த முடியுங்கிறதெல்லாம் வந்து கலைஞர் ரொம்ப திறம்பட நிர்வகித்தவர். அவர் வந்து 7 பிரதமர்களை 5 ஜனாதிபதிகளை வந்து முடிவெடுக்க, அவங்க வரக்கூடிய இடத்தில் அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தவர். அவருடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்புங்கிற மிக முக்கியமான விஷயம். இங்கே தேசிய முன்னணிங்கிற ஒரு கூட்டணி, அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டணி, அந்த கூட்டணி அதோட ஆரம்பித்த இடமே சென்னை தான். ஒரு பல்வேறு பலதரப்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரே மனையில் அமர வைத்த கூட்டணி வந்து தேசிய முன்னணி. நீங்கள் பாருங்கள், விபி சிங் ஆட்சிக்கு வரும்போது ஒரு பக்கம் இடதுசாரிகள், இன்னொரு பக்கம் வலதுசாரிகள், இவர்களையும் 2 பக்கத்தில் இருப்பவர்களையும் சேர்த்து அணைத்து கட்டப்பட்ட ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியால் கூட ஆட்சியில் இருக்க முடிந்தது. ஸோ அப்படிப்பட்ட கூட்டணியெல்லாம் வந்து கலைஞருடைய பங்களிப்பு அப்படி இருந்தது. இப்போ 2004 கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கூட்டணி கட்டமைக்கிறது கலைஞருடைய மிகப்பெரிய பங்கு இருந்தது. அதை தொடர்ந்து அதை வந்து இந்த கூட்டணி தக்க வைத்து, அதாவது நீங்கள் கூட்டணி இப்போ இந்த இந்தியா கூட்டணியிலே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் ஆரம்பித்த, அவருடைய இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தது தான். அவர் தான் முதலாக பாட்னாவில் தொடர்ந்து பேசலாம். அருள்மொழி மேம், இப்போ இந்த சமகாலத்துல நாளைக்கு வந்து நம்ம ஒரு புதிய ஆட்சிக்கான வாக்கு எண்ணிக்கை, மக்கள் என்ன தீர்ப்பு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நாளை காலையிலிருந்தே நம்ம பார்க்க போறோம். ஒரு புது விடியல்னு கூட நிறைய பேர் வந்து நம்புறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கலைஞரனுடைய பிறந்த நாள்ல இன்றைய சமகால அரசியல்ல அவர் இருந்திருந்தா ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல் என்னவாக இருந்திருக்கும்? நாளைய வாக்கு எண்ணிக்கையில கலைஞருடைய பார்வை நீங்க எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல போறீங்க? அதாவது இந்த நூற்றாண்டினுடைய நிறைவு, கலைஞர் நூற்றாண்டினுடைய நிறைவில் வந்து ஒரு நூற்றாண்டு தமிழகத்தை நம்ம எடுத்து பார்த்தா 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய அறிவும் திறமையும் தான் நம்மளை வழிநடத்தியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலை இந்தியாவினுடைய பிற மாநிலங்களைப் போல இல்லை. நம்ம வந்து அதை விட மேம்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். கல்வியில், வாழ்க்கை தரத்தில், அரசியல் விழிப்புணர்வில் தமிழ்நாடு உயர்ந்த நிலையில் இருக்கிறதுன்னு சொன்னால், இதை உருவாக்குனதில் இன்றைக்கி 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அத்தனை பேரும் அவர் உருவாக்கிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்தவர்கள் தான். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், பல துறை அறிஞர்கள் அவர் காலத்தில் படித்தவர்கள் தான். அவர்களுக்கு முன்னால் படித்தவங்கள்லாம் இன்றைக்கி ஓய்வு பெற்றுட்டாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்களுடைய திறமை, அறிவு அறியப்படுதுன்னு சொன்னால் அதனுடைய அடித்தளம் கலைஞர் அமைத்தது. இதை வந்து தேர்தல் பிரச்சாரத்திலையும் அது வெகுவாக அறியப்பட்டதுன்னு நீங்க கருதுறீங்களா? தமிழ்நாட்டையும் திராவிட அரசியலையும் அதே போல சமூக நீதியும் குறிப்பிட்டு இந்த தேர்தல் களம் நகர்ந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஆமாம், உண்மை என்னன்னா, திராவிட அரசியலை நீங்கள் விளக்கி சொல்லணும்னா எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, நம்ம கணக்கே அங்கே தானே ஆரம்பிக்குது. எவ்வளோ பேர் இடிச்சிருக்காங்க, எத்தனை கோயிலை இடிச்சிருக்காங்க, எத்தனை வழிபாட்டு தடத்தை இடிச்சிருக்காங்கன்னு கணக்கு ஆரம்பிக்குது. இல்லை இன்னும் என்னென்னலாம் எங்கள் லிஸ்ட்டில் இருக்குது, தாஜ்மஹால் வரைக்கும் அப்படி வந்து இடிக்கிற லிஸ்ட் வச்சுருக்கவங்க பட்டியல் கிடையாது. அந்த அரசியலுக்கு நேர் எதிராக எத்தனை பல்கலைக்கழகங்கள் உருவாயிருக்கின்றன, எத்தனை நூலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இடிங்கிறதுக்கு பதிலாக படி, ஒரே ஒரு எழுத்து தான். இதுதான் திராவிட இயக்க அரசியல். இதை வந்து கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். இந்தியாவில் எந்த மாநில முதல்வருக்கும் இல்லாத ஒரு திறமையும் துணிவும் அவருக்கு இருந்தது. அதனால தான் மத்திய மாநில உறவுகளை பற்றி அறிக்கை கொடுப்பதற்கு ராஜமன்னார் கமிஷன் அமைச்சர். அந்த ராஜமன்னார் கமிஷனுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் பதவிகளையே ரத்து பண்ணணும்னு சொல்லுது. எதுக்கு உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்? நீங்கள் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் உறவு வச்சுக்க வேறு அதிகாரிகளை வச்சுக்கங்க, இங்கே ஆள்றதுக்கு மத்திய அரசு பதவிகள் தேவையில்லை, அந்த சர்வீஸே தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு அறிக்கையை இந்தியாவில் ஒரு மாநில அரசு அமைத்த
நீதியரசர் தலைமையிலான குழு கொடுத்ததுன்னா அவருடைய பார்வை வந்து எவ்வளவு தொலைநோக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அவருடைய இலக்கியம், தத்துவம் சார்ந்த அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் தனி. அவர் ஒரு தனி மனிதராக இன்றைக்கி நம்ம பார்க்குறது இல்லை. அவருடைய உழைப்பு, பழக்க வழக்கம் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அது அல்ல அவருடைய அடையாளம். இந்த தமிழ்நாடு உருவாகி இருக்கக்கூடிய அந்த எழுச்சிமிக்க பின்னணி தான் அவருடைய அடையாளம். இப்போ நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகுது. கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் அவர் எத்தகைய முயற்சியை எடுத்திருப்பார், நாளை தேர்தல் முடிவை பற்றி அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதல்வருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். அதனால் கலைஞர் இருந்திருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் வேக்குவம் இடம் கிடையாது. அதை அவர் தெளிவாக இன்னைக்கு இந்த கூட்டணியினுடைய தலைமை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி அவர்களும் எவ்வளவு தூரம் முன்னிறுத்தப்படுகிறார்கள், எவ்வளவு அதுக்கு அவங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவரை பார்த்தா தெரியும். அவரே ஒரு போற்றி என்னுடைய அண்ணன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வில் அறிவிக்கிறதும், அந்த அளவுக்கு அந்த கூட்டணியை வந்து அமைத்திருப்பதும் வந்து கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சி சரியாக இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஆகையினால கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் அவர் ஓய்வில் இருந்திருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். ஆனால் ஓய்வாக இருந்திருக்க மாட்டார், அது வேணா சொல்லலாம். இந்த முடிவை அவர் எடுத்திருப்பார். அவர் இல்லாதனால் அந்த முடிவை முதல்வர் எடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய குரல் ஓய்வறியாமல் ஒலித்து கொண்டே தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கூட ஏதாவது ஜாடையில சொல்லி இல்ல அவங்களை இங்க மாத்துங்க அப்படி ஏதாவது சொல்லுவாரே தவிர அவர் ஓய்வு எடுத்திருக்க மாட்டார். அவ்வளவுதான். திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இப்போ நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் மேலே எதிர்க்கட்சிகள் வந்து வீணா ஏன் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைக்கு போகணும்? இன்றைக்கி தேர்தல் ஆணையர் சொல்லும் பொழுதே இப்படி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. 17C வந்து நாளைக்கு அந்த ஒப்பிட்டு பார்க்கப்படும், அந்த விண்ணப்பிக்கக்கூடியது, இது போல் நிறைய விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையம் உறுதிப்பட சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஏன் அந்த நம்பிக்கை இல்லை நாளைக்கு வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையத்தில்? அதாவது இதை நம்ம ஒருத்தர் தமிழ்நாடு மட்டும் இதை சொல்லியிருக்கு அப்படின்னா யோசிக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்லுத தேர்தல் ஆணையர்கள் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. அப்போ தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டியதை நடைமுறைப்படுத்தலை. அதாவது ஒரு தேர்தலினுடைய பிரச்சாரம் எப்படி நடக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. 324 பிரிவு வந்து தேர்தலை ஏன் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரத்தை ஏன் கொடுத்துருக்கு? ஆட்சி அதிகாரத்தையே யார் நடத்துகிறா அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் கையில் தான் இருக்குது. அவர் நினச்சா யாரை வேணாலும் எங்கே வேணாலும் தூக்கி போட முடியும். நினச்சா பிரதமர் நரேந்திர மோடியவே நீங்கள் 4 நாள் பிரச்சாரம் பண்ணாதீங்க, உங்கள் பிரச்சாரத்தினால நாட்டில் கலவரம் வருது அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். ஆனால் கலவரம் வந்த பிறகு இவங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருந்ததுனால தான் இந்தியாவில் ஒரு கேள்வி வந்தது, எங்கப்பா தேர்தல் கமிஷனர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு. அப்போ தான் 3 பேரும் ஒன்றா போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. இது என்ன ஒரு கிண்டல் இல்லை, இது ஒரு எவ்வளோ ஒரு அவமானம். இதுவரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து விமர்சனத்திற்கு உள்ளாகிய ஒரு காலகட்டம் கிடையவே கிடையாது. என்ன காரணம்? அதுதான் அங்கே முக்கியம். இந்த பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு பேசக்கூடாத அத்தனையும் பேசுகிறார். தேசத்திற்கு விரோதமான, சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், மதத்திற்கு இடையிலான பிரச்சனைகள், ஏன் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள். ஒடிசாவில் போய் ஒரு தமிழன் உங்களை வந்து ஆடலாமா? உங்களுடைய கோயிலினுடைய கருவூலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, பேசலாமா இப்படி? இதை ஒரு தேர்தல் ஆணையர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னா இவருக்கு பேர் தேர்தல் ஆணையமா? நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சொல்கிறது ஃபிசிக்கலாக உங்களை காணலன்னு சொல்ல, அவங்களுக்கு அதுதான். இந்த விஷயங்கள ஒரு இலகுவா ஆளும் கட்சிக்கு சாதகமா தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து வாக்கு எண்ணிக்கையில வந்து குளறுபடிக்கோ, இப்போ பரகுல பிரபாகர்லாம் சொல்லியிருக்காரு, தில்லுமுள்ளு பண்றதுக்கு தான் இவ்வளோ நம்பர்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது போல சம்பவம் நடக்குமா? இன்னும் நமக்கு வந்து இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் மேல வந்து நமக்கு நம்பிக்கை இல்லையா, இழக்கணுமா? இல்லை, நம்பிக்கையே இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். இந்த நாடு நீங்க சொன்ன விஷயங்களை பண்ண முடியும், ஆனா அதை பண்ண முடியுமா? பண்ண முடியும்ல. ஏன் ஒரு மேயர் ஓட்டு தேர்தலை வந்து நம்ம பார்த்தோமா இல்லையா? நாங்க ஓட்டு போட்டது ஏஐக்கு,
நீங்கள் அதை மாற்றி பிக்கு போட்டு பி ஜெயிச்சாருன்னு சொன்னீங்க. உண்டா இல்லையா? அது கேன்சல் ஆச்சா இல்லையா? மேயர் மாறினாரா இல்லையா? அதை விட மிக முக்கியம், சூரத்தில் தேர்தல் என்னவாயிருக்கு? அன்அப்போஸ்டா ஒரு பிஜேபி கேண்டிடேட் வர்றாரு. எப்படி வர்றாரு? நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க காங்கிரஸ் வேட்பாளரோ இல்லை ஆல்டர்னேட்டோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய கையெழுத்து இல்லை இது, அதை பார்க்குற அதிகாரம் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு கிடையாது. அதான் நாங்கள் சொல்கிறோம். அது பொய்யா உண்மையான்னு பார்க்குற வேலை ஜுடிஷியரியோட வேலை. இன்னைக்கு உங்களுக்கு அதில் தேவையான ஃபார்மெட் எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோமா, அதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. அந்த கையெழுத்து உண்மையா பொய்யான்னு நீதிமன்றத்தில் சொல்லிக்கலாமே ஒழிய, அப்ஜெக்ஷன் அங்கே பேசிக்கலாமே ஒழிய, இவர் எப்படி முடிவெடுத்தாரு? இதை எப்படி தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சு இல்லையா? அப்புறம் இன்னொன்று ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு இன்னொரு இதில் நோட்டாவை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஒரு நோட்டாவுக்கு ஓட்டு கேட்குற நிலைமை வந்திருக்கா இல்லையா? பிஜேபி கேண்டிடேட்டை எதிர்த்து உருப்படியான கேண்டிடேட் மற்ற கட்சிகளில் இல்லைங்கிறதுனால காங்கிரஸ் உட்பட ஏனைய கட்சிகள் நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா தான் பிஜேபி திருந்தும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா அப்போ தேர்தல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்போ இவங்களுடைய எல்லா தில்லுமுள்ளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒத்து போகும். ஏன் அப்படின்னா, இந்த ஜனநாயகத்தை கட்டிக்காக்கிற பொறுப்பை டாக்டர் அம்பேத்கர் கடைசியாக யார் கையில் ஒப்படைத்தார் என்றால் உச்சநீதிமன்றம் கையில் தான் ஒப்படைத்தார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றம் கையில் இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு ஆலோசனை சொல்றார். தேர்தல் ஆணையரை நியமிக்கும் போது பிரதமர், உச்சநீதிமன்ற நீதியரசர், அதுபோக எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர் இருந்தால் சரியா இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்ன பண்ணார் தெரியுமா அவரு மோடி? உச்சநீதிமன்றமே கிடையாது. நான் ஒருவன், என்னால் நியமிக்கப்படுகிற அமைச்சர்களில் ஒருவர், இன்னொரு பெரிய கட்சி, அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளில் பெரிய கட்சியினுடைய தலைவர். இப்போ நான் கேட்குறேன், 3 பேர்ல 2 பேர் யார் ஆளுங்கட்சி? இந்த முன்னடவடிக்கைகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி சாதகமாக சந்திக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. உறுதியா சொல்றேன். அப்படி இல்லை, நேர்மையா நடத்தணும் அப்படின்னு சொன்னா அவர் நேரே உச்சநீதிமன்ற நீதிபதியை வச்சுக்கிட்டு இவரை தேர்ந்தெடுக்கலாமே. ஐஏஎஸ் அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமா என்ன? அப்போ அவர்களுடைய சகோதரர் ராமசுப்ரமணியம் அவர்கள் சொன்னதை போல இது 2-3 மாதங்களுக்கு முன்னால், அதாவது ஜனவரி மாதமே அவர்கள் திட்டமிட்டு தேவையான அதிகாரிகளையும் கொண்டு வைத்துக் கொண்டார்கள், தேவையான பத்திரிகைகள் ஊடகங்களை கையில் எடுத்துக் கொண்டார்கள், ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். ஓகே, திரு ராமசுப்ரமணியன், நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? நாளைக்கு இந்த கருத்து கணிப்புகள் தான் வாக்கு எண்ணிக்கையில நம்பர்ஸா பிரதிபலிக்குமா? எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பேசும் பொழுது அவர் தேர்தல் விதிகள் படிதான் இந்த நடைமுறைகள் நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பிக்கை இல்லையா? இல்லை, நான் ஜோசியெல்லாம் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு எப்படி நடக்கும்னே தெரிய மாட்டேங்கிறது. அதனால் நடக்கிறது நல்லதாக நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நியாயமான முறையில் இந்த தேர்தல் நடந்திருந்தது. நாளைக்கு கவுண்டிங்கும் ஒழுங்காக நடைபெறும், நேர்மையான அதிகாரிகள் இருப்பார்கள், அவர்கள் நியாயமான முறையில் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னோம்னா நிச்சயமாக அது இந்தியா கூட்டணிக்கு தான் வலு சேர்க்கும். அவர்கள் தான் ஒரு 270 இடத்திற்கு மேலே, 272 இடத்திற்கு மேலே வெற்றி பெறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதை தாண்டி காங்கிரஸ் தலைவர் கூறியிருக்கின்றார் 295. அவங்களுக்கு ஏதோ சாதாரணமாக பேசுவது என்பது கிடையாது. அவங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த 295 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கின்றார் என்றால், அதே நம்பரை மகாராஷ்டிராலேருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை கொடுக்கின்றது. ஐ திங்க் பிபிசி போன்ற சில பத்திரிகைகள் கூட ஒரு ஆய்வு நடத்தியிருக்கின்ற அவர்களும் அதை தான் சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி முறியடித்து வேறு விதமாக ஒரு முடிவு வரும் என்று நாம் பார்த்தோம் என்றால் அது இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்று நான் பயப்படுகின்றேன். அப்படி தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த சூரத்தை பற்றி சொல்கிறாங்க அல்லது சண்டிகரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்தது? நேர்மையற்ற முறையிலே தானே நடந்து கொண்டது. அந்த நேர்மையற்ற முறையை நாம்
அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நாளைக்கு முடிவையும் ஏதோ ஒன்று அறிவிக்கின்றது என்றால் அப்போ தான் பயமாக இருக்குது. நாளைக்கு எனக்கு என்ன கவலைன்னா, தேர்தல் ஆணையம் சொல்றாங்க வாக்கு பெட்டி வந்து திறக்கப்பட்ட நேரத்திலிருந்து அதெல்லாம் சரி பார்க்கப்படும், 17C வந்து பார்க்கப்படும், அதில் ஏதாவது வாக்கு எண்ணிக்கையில் திருப்தி இல்லைன்னா முதல் 3 இடங்கள் பிடிச்சவங்க, அந்த 2, 3வது இடம் பிடிச்சவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது போன்ற விஷயங்கள், இந்த நடைமுறைகள்லாம் எதுவுமே வந்து தேர்தல் ஆணையம் பின்பற்றாதுன்னு சொல்லவே இல்லை. அங்கே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் வந்து சில இலகுவாக நடந்திருக்கலாம் ஆளும் கட்சிக்கு, ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போதும் அப்படிதான் நடந்துக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் வந்து ஐ டோன்ட் இம்ப்யூட் மோட்டிவ்ஸ். நாளைக்கு இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு நான் இப்போவே நான் உங்களுக்கு சொல்வதாக பொருள் அல்ல. ஆனால் கடந்த காலத்தை பார்க்கும்பொழுது சூரத் எலெக்ஷனாக இருக்கட்டும், அல்லது சண்டிகராக இருக்கட்டும், அங்கெல்லாம் அவங்க நடந்து கொண்டதுங்கிறது ரொம்ப விபரீதமானது. ஆகவே இந்த விபரீதமான விளையாட்டுகள்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கும் பொழுது தேசிய அளவிலும் அவர்கள் அப்படி செய்வார்களே ஆனால் அது வந்து அதனுடைய ராமினிஃபிகேஷன் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும், சாதாரணமாக இருக்க போகிறதில்ல. உலக அளவிலே இது வந்து மிகப்பெரிய, அதாவது கிட்டத்தட்ட 98 கோடி பேர் ஓட்டு போடுவதற்கு எலிஜிபிள். அதில் வந்து சுமார் 65 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கோம். அதை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்டெல்லாம் வாங்கினாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு கைத்தட்டினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் அந்த இல்லை ஒரு செகண்ட், அதாவது அந்த 65 கோடி பேர் போட்ட ஓட்டை இந்த வேக்ஸ் பாப்புலி டீபாப்புலிம்பாங்க, இந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு, அதை முறியடிக்கும் வகையில் ஏதாவது வகையில் குட்டாலா பண்ணினாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகம் நம்மை பார்த்து ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய நிலைமை வரும். நாம் வந்து விஸ்வகுரு என்று உலகம் பாரதம் தான் இருக்க போகிறதுன்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் என்றால் இதை விட ஒரு இழுக்கு என்பது இந்த நாட்டிற்கு வேற என்ன இருக்க முடியுமா? அதை தான் நான் சொல்லுகிறேன். திரு ராம்கி அவர்களிடம் பார்வை வாங்கணும்னு நினைக்கிறேன். ராம்கி, இப்போ 97 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதில் ஒரு 60+ கோடி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கையும் வந்து பர்சன்டேஜ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதிகமாக வாக்களித்தது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ ஒரு பெரிய அலை வந்து 2 பக்கமுமே இல்லை. அப்படிங்கிறப்ப முன்பு நம்ம 2 தேர்தல்களை மோடி அவர்கள் சந்திச்சது போல ஒரு பெரிய அலை இல்லாமல் தான் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த 300 to 400ங்கிற நம்பர்ஸ் வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட நம்பர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். நாளைக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அவங்களுக்கு சாதகமாக தான் இந்த தீர்ப்பு வரும், ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு இதுலேயும் மால் ஃபங்க்ஷன்லையும் ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இல்லை, எக்ஸிட் போல் ஒரு எல்லா இதுவரைக்கும் வந்து வெளியான எக்ஸிட் போல் சர்வேயில் ஒரு சராசரி எடுத்து பார்த்தா நீங்கள் பாஜக கூட்டணி 350+, காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி 150+, மற்றவர்கள் மம்தா பானர்ஜியோட கட்சி, நவீன் பட்நாயக், ஜெகன்மோகன் ரெட்டி இவருடைய கட்சியெலாம் சேர்ந்து ஒரு 30+ அப்படிங்கிறது தான் பொதுவான சராசரி. இதை எந்த இதுவரைக்கும் வெளியானதில் எடுத்து ஒரு சராசரி எடுத்து பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 அமைப்புகள் வந்து எக்ஸிட் போல் சர்வே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-90% அவங்க வந்து க்ளோஸாகவே வந்து கரெக்டாக ஒரு இது பண்ணி கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க. ஒரு 50 இடங்களில் தான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. 50 இடங்கள் வந்து பாஜக வந்து கூடுதலாக எடுத்திருந்தது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் போக போக வந்து இந்த அக்யூரசிங்கிறது அதிகமாக வழிய குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இவங்க கொடுத்த அந்த அவுட்லைன் வந்து நாளைக்கு போட்டியிட்ட தொகுதியை விட அதிகமான நம்பர்ஸ் நிறைய மாநிலங்களை கொடுத்துருக்காங்களா? அங்க என்ன அக்யூரசின்னு கேட்குறாங்க. இதுல தமிழ்நாட்டில் கூட சில நிறுவனங்கள் கொடுத்துருக்கிறது வந்து 10 to 15 இடங்களை வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பர்சன்டேஜும் வந்து 30+% கொடுத்துருக்காங்கன்னா நீங்க கள நிலவரத்தை நீங்க மற்ற மாநிலங்களை விடுங்க, தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் உங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப அங்க அக்யூரசி எங்க பிளே ஆகுது? இல்ல அதாவது நீங்க தமிழ்நாடு தான் வந்து ரொம்ப ஈஸிலி ப்ரிடிக்டபிளாக இருந்ததுனால தான் எல்லா எக்ஸிட் போல் சர்வேவும் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக முதலிலிருந்தே இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே இங்கே ஆரம்பிக்கும் போது முதலே இந்தியா கூட்டணிக்கு வந்து குறைந்தபட்சம் 30+ இடங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஸ்கோர் ஆரம்பித்தாங்க. எல்லா எக்ஸிட் போல் சர்வே சொன்னிச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த நீங்கள் 14-15 எக்ஸிட் போல் சர்வேக்கு யாருமே வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பிலாம் அடிக்கல. அவங்க தனித்தனியாக இண்டிபெண்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டிபெண்ட் ரிசல்ட்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து யாரையும் வந்து ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு இந்தியா டுடே சர்வே எக்ஸிட் போலையோ இல்லை நியூஸ் 18 அதையும் நம்ம தனிப்பட்ட எடுக்கல. எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கூட
இதுதான் ட்ரெண்டுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து 90% வந்து உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தான் நம்ம நினைக்க முடியுது. ஏன்னா போக போக இந்த அக்யூரசி ரேட்டுங்கிறது கடந்த 20 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல் சர்வேலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அக்யூரசி ரேட் கூடுதலாகவே ஒரு அக்யூரசி அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது நமக்கு ஓரளவு ட்ரெண்ட் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனுக்கு 8லேருந்து 13 வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கும் அதே நம்பர்ஸில் வந்து ஜெயிக்குன்றாங்க. ரெண்டு கட்சியும் எதிர்க்க வந்து 10+ இடங்களில் போட்டியிடுறாங்க. மொத்தமாகவே ஏக்நாத் ஷிண்டே தரப்பு போட்டியிடுறது வந்து 13 இடமோ 15 இடமோ தான். அப்படி இருக்கும்போது அதிகபட்சமே ஏதோ ஒரு கட்சி தானே வர முடியும். இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள்ல போட்டியிட்ட இடமே 4 இருக்கும், ஆனா கொடுத்திருக்கிறது 5 கொடுத்திருக்காங்க. சோ இங்கெல்லாம் அக்யூரசி வந்து இல்ல அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இல்ல மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் 350 அப்படின்றது எங்க இருந்து வருது? இல்ல அதான் மகாராஷ்டிரால ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப குழப்பமான மாநிலம், இதை வந்து நம்ம கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏ சமயத்தில் கர்நாடகாவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த நம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க. கர்நாடகமாக பிரித்து தான் பார்த்தாகணும். முதல் கட்ட வாக்குப்பதிவு, 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு பார்க்கணும். முதல் கட்ட வாக்குப்பதிவில் நடந்த ரிசல்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு அதிகமான ஒரு சாதகம் இருந்தாலும் 2ஆவது கட்ட இதில் வந்து பாஜகவுக்கு நிறைய இடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க வந்து கல்யாண் கர்நாடகாவில் அவங்க ரொம்ப வலுவான பகுதி தான் இருந்தாலும் இந்த ரேவன்னா ஃபேக்டருங்கிறது மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ஆனால் இதை 2 பிரித்து பார்க்கறதுக்கு பெரும்பாலான எக்ஸிட் போல் சர்வேல அந்த 2 பேரும் பிரித்து பார்க்கல. ஒட்டுமொத்தமாக 28 தொகுதிகளுக்கான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஒரு சில டீவியேஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டி இடங்களே 10 தான், ஆனால் ஒரு சில சர்வேயில் 15 இடங்கள் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சில டீவியேஷன் எடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தம் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ஒரு சராசரியாக நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டு இருக்கிறது தெரியுது. இது ஒருவேளை பாஜகவுக்கு 50 இடங்களை குறைவாகவோ ஒரு கூடுதலாக கொடுத்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 50 இடங்களை குறைவாக கூடுதலாக கொடுத்தால் கூட ஒட்டுமொத்த அளவில் ஒரு ரிசல்ட்ஸில் பெரிய மாற்றம் வரப்போவதில்லை. அதனால வந்து பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போவதில்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அருள்மொழி மேம், ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா சராசரியாக நம்ம எடுத்துட்டாலுமே வந்து ஒரு 300+ இடங்கள் அப்படின்றது இந்த எக்ஸிட் போல் வாயிலாக தெரிகிறத பார்க்குறோம் அப்படின்றாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து 13 இடம் வரும்னு சொல்கிறதுல இருந்தே எக்ஸிட் போல்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் 5 இடம்னு கொடுத்தாலே அது வந்து அதுக்கு கொஞ்சம் கூட உண்மைக்கு கிட்ட வராதது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். எலெக்ஷன் அறிவித்த பொருந்து பார்த்தாலே 2 முக்கியமாக ஆணைய உறுப்பினர்கள் இல்லை. முதல் நாள் தான் 2 பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அவங்க வந்து அந்த மேப் போட்டு அறிவிச்சிட்டாங்க. 7 கட்ட தேர்தல், இங்கே இவ்வளோ நடக்கும். இவ்வளவையும் வந்து அவங்க பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லை. இவ்வளவு இந்த சூழ்நிலைகளை அந்த ஆணைய உறுப்பினர்கள் பேசிக்கொள்ளுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவில், ஆனால் அப்படி ஒரு பிளான் வந்தது. கிட்டத்தட்ட அந்த பிளான் போடும்போதே எந்தெந்த தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கணும்னு பிளான் போட்டிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அப்போ கருத்து கணிப்பும் வந்து அப்பயே கொடுக்கப்பட்டிருக்கணும் மீடியாக்களுக்கு. இந்த 3 ஒரே சமயத்தில் ப்ளூ பிரிண்ட் போட்டு 3 இடத்துக்கு அனுப்பி வச்சுருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு தேர்தல் நடக்கும். சரி, அப்படியே இருந்தாலும் ஒரு 50 சீட்டு கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட வந்து ஒரு பெரும்பான்மைக்கு நம்பர்ஸ் வந்துடுது இல்லை? அதாவது 2019 தேர்தலுக்கும் 2024 தேர்தலுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னென்னா, 2019 பிஜேபி பெற்ற அதிகப்படியான இடங்கள் கூட சந்தேகத்தோடு தான் பார்க்கப்பட்டன. ஏன்னா அப்போது நம்ம பார்த்தோமே, நீங்கள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு மோடிஜி மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னெல்லாம் வட மாநிலங்களில் பிரச்சாரம் நடந்தது. அதனால் ஒழுங்காக போய் தாமரை பட்டன் இருக்கும், அதை அமுத்திட்டு வாங்க அப்படின்னு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் பேசுகிறாங்க. இதை வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போ கூட என்ன சொன்னாங்க, இவ்வளவு இடம் வந்து அவங்க வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது அவங்க வெற்றி பெறுவதுங்கிற கருத்தே ஒரு உண்மைக்கு மாறானது, அந்த கள நிலவரத்துக்கு எதிரானது. அவங்களுக்கு அப்போ இருந்த செல்வாக்கு மிக அதிகமாக சரிஞ்சிருக்கு. கடைசியாக 45 மணி நேரம் தேர்தல் முடியறதுக்கு முன்னால், அதேமாதிரி ஓட்டு எண்ணிக்கை 5 மணிக்கு முடியுது, தியானம் வந்து 1:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. அது ஒன்று தான் வித்தியாசம். அந்த எல்லாம் போடுறாங்க, என்னென்ன வேலை செய்கிறீங்க. ஒரு முனிவர் வந்து தவம் இருந்தாரா, நான் படித்தேன். முனிவர் வந்து தவம் இருந்தாராம், மேனகையெல்லாம் வந்து பார்த்தாங்களாம், தவத்தை கலைக்க முடியலையாம். கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொன்னோன்னே தவம் கலைஞ்சிருச்சான்.
இப்படி வந்து ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறவருடைய நடவடிக்கைகளை ஒரு இளைஞர்கள் வந்து அப்படி கேலி பண்ணுற விதமாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கி இல்லை, பல இடங்களில் பிரிஞ்சு போயிருக்கு. எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்த இடங்கள்லாம் எந்தெந்த வாக்கு அங்கே பிரிஞ்சதோ அவங்களாம் இன்றைக்கி ஒன்றா நிற்கிறாங்க. இத்தனை நிலவரங்கள் மாறி இருக்கும் போதும் நாங்கள் வந்து அதை விட அதிக இடம் பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதும், அதற்கேற்றாற் போல் எலெக்ஷன் கமிஷன் நடந்துக்கிறதும், கருத்து திணிப்புகள் வர்றதும் பார்க்கும்போது இது ஜனநாயகத்துக்கே ஒரு கேலி கூத்தான ஒரு முயற்சி நடக்குதா அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே, திரு குணராஜன், நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இது ஜனநாயகத்தை கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய செயலாக அமையக்கூடுமோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கா? அச்சம் இல்லை. மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மோடி தலைமையிலான அரசு என்ன தில்லுமுள்ள செய்யாமல் இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? முதல்ல அடிப்படையாக இந்த 10 வருஷத்தில் மோடி செய்யாத மாபெரும் குற்றங்கள் ஏதாவது இருக்கா? இந்த தேர்தல் 2.5 மாதத்தில் இந்திய வரலாறுல இது போல ஒரு தலைமை அமைச்சர் பேசின, இப்போ என்னுடைய வருத்தமெல்லாம் ஒருவேளை அப்படியே தப்பி தவறி ஒரு விபத்தா இவரே அடுத்த பிரதமராக வந்துட்டா இப்படி ஒரு மனிதர் எப்படி மக்களை போய் பேச போகிறாரு? எப்படி வந்து ஒரு சமூகத்தை நேரடியாக எதிரியாக சித்தரித்து முழு போராட்டத்தையும் நடத்தினவர்? ஏன்னா இந்த தேர்தலே ஒரு அடிப்படையாக அதாவது அந்த பன்மைத்துவம்னு சொல்கிற மல்டிகல்ச்சரல் மல்டிஃபேசட்டட் சொசைட்டியும் ஒரு யூனிட்டரியான ஒரு இதுக்குமான போட்டியாக நடக்கும் பொழுது உண்மையாகவே மோடி அதிர்ந்து போனதுன்றது நடந்தது இந்த தேர்தல் தொடக்கத்தில். அந்த பிரச்சார தொடக்கத்தில் அதிர்ந்து போனார். முதல் பேஸ் முடிஞ்ச உடனேயே மிரண்டுட்டார். அது ஒன்றும் பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் போய் உன் மாங்கல்யத்தை பிடிங்கிடுவாங்க, உன் மாட்டை பிடிங்கிடுவாங்க, உன் சட்டையை கிழிச்சிருவாங்கன்றதெல்லாம் பேச ஆரம்பித்தது. சரி, இதை விட்டுருவோம். கோடி மீடியா ப்ரீபோல் ப்ரிடிக்ஷனுக்கும் போஸ்ட்போல் ப்ரிடிக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? எங்கேயாவது ஒரு வித்தியாசம் சொல்லுங்கள். 6 வித்தியாசம். முன்னாடி ரொம்ப பாப்புலராக வித்தியாசம் கேட்பாங்க. இதில் 6 வித்தியாசம் எங்கே இருக்குது? சொல்லப்போனால் அதையே நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்க. அதோட 6 மணிக்கு தேர்தல் நடக்குது. தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவிச்சு சுண்டல் கொண்டாந்து திமுகவுக்கெல்லாம் வந்து 35+ கொடுத்துருக்காங்களே. யாரு? திமுகவை நான் திமுகவுக்கு 39க்கு கீழே ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே ஒன்று தெரியுமா? இது செப்படி வித்த. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு கேள்வி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன இந்த திணிப்புனால என்ன நடந்துரும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு வாக்குச்சாவடியில் போய் எண்ணுற பணியில் அரசு அதிகாரியாக இருந்தவன்ற முறையில் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து டிமாரலைஸ் பண்ணுறது, ஒரு கட்சியையோ இல்லாட்டி அந்த இவங்களையோ டிமாரலைஸ் பண்ணுறதுன்றது நடக்கும்போது என்ன நடக்கும்னா, நான் போன ஒரு 3 தேர்தல் எண்ணிக்கைக்காக போயிருக்கேன். எண்ணிக்கையில் தோற்றுருவோன்ற எண்ணம் வந்த உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. போலிங்க இவங்க கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வெளியில் போயிடுவான். நீங்கள் ஜெயிச்சாச்சு 300 400 500ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அவனை இந்த தெருவில் நடத்துகிற களக்கூத்தாடி மாதிரி தான் இவன் திசை திருப்புறது. இந்த மீடியா முழுசும் வந்து அப்படியே ஒரு சொல்லப்போனால் அது ஒரு பெய்டு மீடியா. அதனால் அது வந்து அப்படி தான் செயல்படும்ன்றதுக்கு வந்து 100% நம்ம ஒன்றும் பெரிய 2004 கருத்து கணிப்பு அதே தலைகள்தான் மாறினதையும் நம்ம பார்த்தோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்படி பெரிய அட்வான்ஸ் ஆகிட்டோம், இப்படி அட்வான்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் வந்து போல் இவ்வளவு பேர்கிட்ட வாங்குகிறோம். அதெல்லாம் போய் என்னன்னு சொல்லி கேளுங்களேன். நேற்று ரொம்ப வேண்டாம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று ஜி நியூஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே ரிவைஸ் பண்ணி 315ன்னு ஒன்று வந்திருக்கு. 315னா ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்துங்க. 315னா இவங்க எல்லா இடத்துலையும் 50 தொகுதி வந்து ப்ளஸ் என்டிஏன்றது தான் 315ன்னு அவங்க போட்டிருக்காங்க. என்டிஏல வந்து 50 வந்து கூட்டணி கட்சி, 50 கழிச்சா 315 கழிச்சா பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியை வர முடியல.
தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறலைன்றது அவங்களுடைய இதுவே சொல்லுது, கருத்துக்களை திணிப்பு. சரி, என்ன கேட்குறேன்னா, 50 பேர் எந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு கூட்டணி வரப்போகுது? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் 3லேருந்து 6 பக்கம் இருந்தே வாங்குவாங்களே என்னமோ. ஆமாம், இல்லை 3லேருந்து 6 அது வேற. நான் என்ன சொல்றேன்னாக்க இப்பயும் நிதிஷ்குமார் ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னாக்க அது எப்பயும் நடக்கலாம். நீங்க அமித்ஷாட்ட விட்டுட்டீங்கன்னாக்க ஒரு நாள் ராத்திரி செயல் திட்டத்தோட தயாரா இருக்குன்றாரு. அதான் சொல்றேன். நீங்க எந்த தேர்தல் முடிவை கொடுத்தீங்கனாலும் அமித்ஷா 3வது நாள் 470 பேரோட அமைச்சரவை அமைக்கிறதுக்கான வலு பெற்றவர். ஓகே, என்ன அவங்ககிட்ட அவ்வளவு அபரிமிதமான பணபலம் இருக்கு. ஓகே, இதை நம்ம பார்க்காததா? ஓகே சார், தேங்க்யூ. எத்தனை மாநிலத்தில் அதை செஞ்சு? உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், 30 செகண்ட்ஸ் உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது பெரும்பாலும் என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, தமிழ்நாட்டில் 38 39ன்னு சொல்கிறத ஒத்துக்கிறீங்க, ஏன் 350ன்னு சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன். இப்போ நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு 50 ரூபா உங்கள் கையில் தரேன், நல்ல நோட்டு சில்லறை வேணுமான்னு கேட்குறேன், தந்துடுறீங்க. அடுத்தால 500 ரூபா ஒரு கள்ள நோட்டு தரேன். இப்போ நீங்கள் எனக்கு சில்லறை தருவீங்களா, இல்லை இது கள்ள நோட்டுன்னு சொல்லுவீங்களா? 50 ரூபாய் நல்ல நோட்டாக இருந்தால் அப்போ அதுவும் நல்ல நோட்டாக தான் இருக்கும். இல்லை, நான் சொல்கிறது, நான் கள்ள நோட்டு தரேன் உங்கள் கையில், 500 ரூபா கள்ள நோட்டு தரேன். முதல்ல 50 ரூபா நல்ல நோட்டு தரேன், சில்லறை தந்துட்டீங்க. அடுத்தால 500 ரூபா கள்ள நோட்டே தரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது கள்ள நோட்டுன்னு தானே சொல்லுவீங்க, ரைட்? அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு நல்லா தெரியும், திமுக கூட்டணி இங்கே குறையுதுன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமும் காணாமல் போயிடுவோம், நம்மளுடைய மொத்த 500 ரூபா கள்ள நோட்டையும் கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக இதை எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ எங்க எல்லாரும் திருப்தி. ஓகே, இனிமே நம்ம சொல்றத சொல்லிக்கலாம். ஒண்ணுதாம்மா, அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த 11 பேர் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஒரே கேள்வி, இந்த 11 பேர்ல 8 பேர் 352ங்கிற நம்பரை அத்தனை பேரும் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்காங்க. 352 எப்படி வருது? நீங்க ஒரு அனலைஸ் பண்றீங்க, நான் ஒரு அனலைஸ் பண்றேன், அண்ணன் ஒரு அனலைஸ் பண்றாரு, அக்கா ஒரு அனலைஸ் பண்றாங்க. கொஞ்சமாவது மாறுபாடு இருக்கணுமா இல்லையா? ஆனா நாளைக்கு எக்ஸாக்ட் போல் ரிசல்ட்ல மாறுபாடு இருக்குன்னு நம்புறீங்க? உறுதியா இருக்குது. திரு ராம்கே, உங்களுடைய இறுதி கருத்து 30 செகண்ட்ஸ். அது நாளைய முடிவுகள் எப்படி இருந்தாலும் டெல்லியை எதிர்கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறையில் நாம் கலைஞரை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஏன்னா கலைஞர் பாஜக அரசியலிலும் பங்கேற்றிருந்திருக்கிறார், காங்கிரஸ் அமைச்சரில் இருந்திருக்கிறார். இரண்டுமே இடதுசாரியிலும் வலதுசாரிகளும் இணைந்திருந்த தேசிய முன்னணி அரசியலையும் அவர் பங்கேற்றிருந்திருக்கார். அது இருக்கும்போது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் எந்த இடத்தில் விட்டுக் கொடுக்கணுமோ அந்த இடத்தில் விட்டுக் கொடுத்து அதற்கேற்றாறு போல நடந்து கொள்வதில் கலைஞரை தமிழக தலைவர் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநில கட்சிக்கு தலைவர்களும் கலைஞரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை கேட்கிறேன். ஓகே, அருள்மொழிமா, உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது கண்டிப்பாக இன்னைக்கு இந்த தேர்தல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திலுமே பிஜேபிக்கு தோல்வி தான் காத்திருக்கு. அவங்க முதல்ல பெற்ற இடங்கள் கூட இந்த முறை பெற முடியாது, அது குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நாளைக்கு நம்ம ரிசல்ட்டில் பார்ப்போம். அதுக்கு மேலே இவங்க சொல்கிற இவங்களுடைய வரலாறு இதெல்லாம் வேலை செய்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதலாவது சுதந்திர போராட்ட காலத்துல காலையிலிருந்து நம்ம இதெல்லாம் இருக்கு. இதை அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல தேர்தல்கள் நடந்திருக்கு. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். இது மக்களுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நடக்குது. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, திரு ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய இறுதி கருத்து 30 செகண்ட்ஸ். நான் டாக்டர் கலைஞரை பற்றி ஆரம்பித்தேன், அதையோடய முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் திருவாரூர் பகுதியை சேர்ந்தவன். அங்கே திருவாரூர் கோயில் அங்கே இந்த தேர் ஓடாத சமயத்தில் அவர் செய்த மாபெரும் சாதனை என்பது மறக்கவே முடியாது. ஊழித்தே அண்ணானை ஓங்கலிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை யான் கண்டது ஆரூரே அப்படிங்கிற மாதிரி அந்த தேர் ஓடியது அவருடைய மிக மிக சிறப்பான அவர் கடவுள் நம்பிக்கை இருந்தோ இல்லையோ, ஆனால் அவர் செய்த சாதனை என்பது உண்மையான ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் யாராலையும் மறக்க முடியாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு மக்கள் எழுதிய தீர்ப்பு என்ன என்பதை நம்ம பிரித்து பார்ப்பதற்கு. அதற்கிடையே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞர் அவர்களுடைய செயல் திட்டத்தை போல மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து செயலாற்றணும் அப்படிங்கிற விஷயங்களையும் விருந்தினர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.